இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஆன்மீக கதையோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். முருகேசன் அப்படின்னு மர வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசாரி தன்னோட மனைவிக்கு ஏற்பட்ட கொடிய நோயை அந்த கடவுளால் காப்பாற்ற முடியல, இனிமேல் எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுள் கும்புறதையே விட்டுட்டார். அவர் வீட்லேயும் சரி, அவர் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, எந்த விதமான கடவுள் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதே இல்லை. ஒரு விளக்கு கூட ஏற்றுறதே கிடையாது. அவர் வேலை பார்க்கும்போது அவரோட கடைக்கு சாயங்காலம் ஆனால் ஒரு பையன் ரெகுலராக வந்துட்டு இருந்தான். அந்த பையனோட பேர் கார்த்திக். அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு காய்ச்சல் வருது, உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. அவங்க வீட்லேயும் எவ்வளோ வைத்தியம் பார்க்குறாங்க, அந்த பையனை குணப்படுத்த முடியல. அந்த காய்ச்சலில் இருந்து அவனை மீட்டு கொண்டு வரவே முடியலை. திடீர்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு யோசனை தோணுது. நேராக இந்த ஆசாரிக்கிட்ட போகிறாங்க. ஐயா, என் பையன் தீவிர முருக பக்தர், அவன் கையில் ஒரு வேலை கொடுத்தா அதனால் இந்த காய்ச்சலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு வேல் மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அந்த ஆள்கிட்ட கேட்டாங்க. அவருக்கு விருப்பமே இல்லை. இந்த சின்ன மரவேல் இது என்ன செஞ்சிடும் அந்த பையனோட உடம்புக்கு? இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லா விதமான மூலிகையிலையும் அந்த பையனை கொடுத்தாச்சு, அதிலெல்லாம் குணமாகாத உடம்பாக இந்த வேலில் கிடைக்க போகுது அப்படின்னு வேண்டாகிறப்ப அவங்க அம்மா கேட்குறாங்க அப்படின்னு அந்த மர வேலை செஞ்சு இவரை கொண்டு போய் அந்த பையன்கிட்ட கொடுத்தாரு. அந்த பையன் அந்த வேலை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். இத்தனை நாளாக சரியாக தூக்கம் இல்லாத அந்த பையனுக்கு அன்றைக்கு இரவு நல்ல தூக்கம் வந்தது. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஆளுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. நேராக வந்தார், கடையில் இருக்கிற எல்லாத்தையும் சுத்தம் பண்ணார், விளக்கில் எண்ணெய் ஊற்றினார், திரியை போட்டார், தீபத்தை ஏற்றினார். ஒளி இப்போ கடை முழுவதும் பரவுச்சு. கடையில் மட்டும் இல்லை, அவரோட மனசு பூராவுமே பரவ ஆரம்பிச்சிச்சு. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.